இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. பொதுவாகவே பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ நிபுணர்களுடைய உதவி தேவை அப்படின்றது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து மட்டும் ஆரம்பிக்கிறது கிடையாது. அவங்க பருவ வயதுலேருந்தே ஒரு மகப்பேறு மருத்துவருடைய உதவி அப்படின்றது அவசியமான ஒன்னாதான் கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே இருக்கு. அதே மாதிரி பெண்கள் பொதுவாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு ஒரு வருடத்துக்கு மேல மகப்பேறு மருத்துவரை அணுகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அலட்சியம் காட்டிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் கைனகாலஜிஸ்ட போயிட்டு அவங்க சந்திக்கிறாங்களே. ஆனா ரெகுலராகவே ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள், முக்கியமா தாய்மார்கள் மகப்பேறு மருத்துவ நிபுணர்களை அணுகணும். அவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருமுன் காப்பது எப்பவுமே சிறந்தது இல்ல. கரெக்ட் தான். ஒரு கைனகாலஜிஸ்ட், அதாவது மகப்பேறு மருத்துவர், அவங்களுடைய பங்களிப்பு பெண்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டது? அண்ட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப கண்டமேனிக்கு இருக்கு, இம்ப்ராப்பரா இருக்கு. பட் அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஹெல்த் சார்ந்து வரும் அப்படின்றத ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல போனா அது மெனோபாஸ் டைம். இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம கடந்து வர்றது, அந்த டைம்ல நம்மளுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதையும் நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் தேடி தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பெண்கள் சார்ந்த பல கேள்விகள், சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோக்கு மிக அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவரான பிரியா கல்யாணி அவர்கள் ரொம்ப ஆழமான பதில்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். ஆக்சுவலாக டாக்டர், ஃபர்ஸ்ட் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு மகப்பேறு மருத்துவருடைய ஆலோசனை உதவி அப்படின்றது எந்த வயசுல இருந்து தேவைப்படுது? ஸோ காமனாக எங்ககிட்ட வர வயசு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்போ தான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது முன்னாடிலாம் இட் வாஸ் 14-15. இப்போது குறைஞ்சு சாதாரணமாகவே 10 to 11 வயசுக்குள்ளே ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் அப்நார்மலாக யங்கர் ஏஜில் கூட 8-9 வயசில் கூட வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா அதை பற்றி? அவங்க அம்மா அங்கே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா பியூபர்ட்டினா என்ன, அப்போ நம்ம என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும், அதை பற்றி அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும், பாடி சேஞ்சஸ் என்ன வரும், இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் சின்ன வயசுலேயே வயசுக்கு வரும்போது தே ஆர் நாட் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு டீல் வித் இட். ஸோ ஆல்வேஸ் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய இரெகுலர் பீரியட்ஸ், ஹெவியாக போகிறது, பெயின் டியூரிங் பீரியட்ஸ், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எங்ககிட்ட வர்றது அந்த வயசுல தான். அண்ட் ஆல்வேஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம அவங்களுக்கு சில விஷயங்கள் இந்த ஏஜ்ல இருந்தே கற்றுக் கொடுக்கறது. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வர பொண்ணுங்க 13-14 இருந்தே 70-80 kgல காமனாக பார்க்குறோம். இந்த வயசில் இஃப் வி டோன்ட் எஜுகேட் தெம் அபவுட் தேர் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல்னா அவங்க கல்யாணம் ஆகும் போது தேர் அபவுட் 80 to 90. குழந்தை பெற்றுக்கும் போது காமனாக இப்போ 110 to 120 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தெர் இஸ் நோ எண்ட் டு இட். ஸோ சின்ன வயசுலேருந்தே எஜுகேஷன், ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஷுட் ஸ்டார்ட்டுங்கிறது முக்கியம். இந்த ஏஜ் குரூப்பில் நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இஸ் சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆர் யூட்ரைன் மவுத் கேன்சர் இஸ் த செகண்ட் காமனஸ்ட் கேன்சர் பெண்களில் இந்தியாவில் ஆஃப்டர் பிரெஸ்ட் கேன்சர். இதுதான் 2வது காமன் கேன்சர். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை. பிரெஸ்ட் கேன்சருக்கு கூட எல்லாரும் பயப்படுறாங்க, சின்ன ப்ராப்ளம் தான் பிரெஸ்டில் உடனே வந்துடுறாங்க. பட் கர்ப்பப்பை வாய் கேன்சருங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அண்ட் இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் கேன்சர். இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் 9 to 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்க பெண்களுக்கு இட் ஹஸ் பீன் FDA அப்ரூவ்ட். பட் பெஸ்ட் ஏஜ் குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா காமனாக 11 to 12 இயர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அந்த டீனேஜ்லேயே போட்டுடுறது. பிஃபோர் they get married or before they initiate sexual activity தான் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன். அந்த ஏஜ் குரூப்பை விட்டோன்னா 26 இயர்ஸ் வரை they can take the vaccination. டீனேஜில் போடும் போது இட் இஸ் 2 doses ஆர் அந்த ஏஜ் குரூப் 15க்கு அப்புறம் 26 வரை ஆர் அபவ் தட் ஆல்சோனா 3 doses போட வேண்டியது இருக்கும். லைஃப் லாங் இதுதான் ப்ரொடெக்ஷன்.
சின்ன வயசில் போடும் போது 100% ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் சர்வைக்கல் கேன்சர். இப்போ நிறைய கேன்சர்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்மளால தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தடுக்கக்கூடிய கேன்சரை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்வேன். ஸோ டாக்டர், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்கள் அவங்களுடைய ஹெல்த் குறித்த ஒரு கன்சர்ன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒரு கைனகாலஜிஸ்ட்டை தேடி அவ்வளோவா வரமாட்டாங்க. பட் ஆக்சுவலி அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறமா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை எந்தெந்த டைம்லலாம் அவங்க தொடர்பு கொள்ளணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், எப்படி கேர் எடுத்துக்கணும்? ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காமனாக நீங்கள் கேட்குற மாதிரி கைனகாலஜிஸ்ட் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறது வெரி வெரி காமன். ஏன்? இன்டர்னல் செக்கப்புக்கு பயந்து தான். ஸோ இந்த ஒரு ரீசன், வலி எடுத்துருமோங்கிற காரணத்தினாலேயே நிறைய பேர் லேடி டாக்டர் கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. வந்தாலும் இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் இஸ் அ காமன் ப்ரோட்டோகால். அவங்களுக்கு வருஷம் வருஷம் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் சில ப்ரிவென்டிவ் ஹெல்த் மெஷர்ஸ் எடுக்கணும். பேப்ஸ்மியருங்கிற டெஸ்ட், சர்வைக்கல் கேன்சருக்கான ப்ரிவென்டிவ் டெஸ்ட் எடுக்கணும் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸுங்கிறது அவங்களுக்குலாம் ப்ரோட்டோகால். பட் இங்கெல்லாம் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வருவாங்க தவிர இல்லாட்டி அணுகிறதே கிடையாது. இமீடியட்டாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரணும்னா இட் இஸ் அபவுட் கான்ட்ரசெப்ஷன். ஏன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் போதும் நீங்கள் வந்துட்டு பேபி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்த குழந்தைக்கு ஸ்பேசிங் வேணும். உடனே பெற்றுக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை, இந்த குழந்தைக்கும் நல்லது இல்லைங்கிறதுனால அப்போ என்ன தடுப்பு முறைகள் நம்ம பேபி உடனே உண்டாகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈவன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் வருஷத்துக்கு ஒரு வாட்டி லேடி டாக்டரை பார்த்து உங்களுக்கு என்ன கன்சர்ன்ஸ் இருக்குன்னு டாக்டர் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்போவுமே நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம யூஸ்வலி இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய பேர் யூடியூப் கூகுள்னு தான் தேடுறோம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதில் எது உண்மை, எது பொய், நம்மளுக்கு எது பொருந்தும் பொருந்தாததுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர். டாக்டர், அதே மாதிரி பெண்களுக்கான ஹார்மோன் சோதனைகள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எந்தெந்த பருவத்துல என்ன மாதிரியான ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ ஹார்மோன் டெஸ்ட் ஆஸ் த ஜென்ரல் ரூல் எல்லாருக்குமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காமனாக எங்ககிட்ட வர பெண்கள் எதுக்காக வராங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், எஸ்பெஷலி ஜஸ்ட் பிஃபோர் மேரேஜ். இப்போ கல்யாணம் ஆக போது பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, மாமியார் வீட்டில் கேட்பாங்க பேபி உண்டாகுமா, இதுக்காக தான் மதர்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. இல்லை கல்யாணம் ஆன புதுசுலேயே பேபி நிற்கலை, 6 மாதம் தான் ஆயிருக்கும், பட் 18 வயசு தான் ஆயிருக்கும், அப்படி கூட டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு உடனே குழந்தை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு காமன் காஸ் இப்போல்லாம் இட் ஹஸ் பிகம் ஃபேஷனபிள், ஐ வில் சே PCOSங்கிறது இஸ் த நியூ பஸ்வேர்ட். ஸோ வரும்போதே எனக்கு PCOS இருக்குது டயக்னோசிஸும் பேஷண்ட்டே சொல்லிடுவாங்க, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல PCOS இருக்குன்னு கொடுத்துருக்குன்னு. பட் PCOSங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நீர் கட்டி இருக்கு, அது கரைக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்கணும், இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை சரிப்படுத்தணும் அப்படின்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. PCOSக்கு ரூட் காஸ் ஆர் மூலாதாரம் இஸ் ஒன்லி பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறி போச்சு. லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் போது 4 பில்லர்ஸ் சொல்லுவோம், விச் இஸ் யோர் டயட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், ஸ்லீப் ரொட்டீன் என்ன, as well as ஸ்ட்ரெஸ் ஏதாவது லைஃப்பில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா, இது எல்லாமே உங்கள் ஹார்மோனல் சைக்கிளில் அஃபெக்ட் பண்ணி PCOSங்கிற பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ PCOS டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சில பிளட் டெஸ்ட் எடுக்கப்படும். ஓகே டாக்டர், ஸோ நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நடுத்தர வயது ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். ஸோ குறிப்பாக 40 வயதுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா 6 முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது, நடைப்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், அண்ட் எலும்புகளின் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயட்டை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். தேவையான அளவு தூக்கம் கண்டிப்பா நிச்சயமா தேவை அவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 6 மாதம் இல்லைன்னா 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா மகப்பேறு மருத்துவ நிபுணரை போயிட்டு சந்திச்சு அவங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். ஸோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தினர் அனைவருடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறாங்க, ஆனா தங்களுடைய சுய ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தவறுகளை செய்யவே கூடாது. ஒரு பெண்கள் அவங்களுடைய சுய ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அது ஹாப்பினஸை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ மேம், நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போது ஸ்லீப் பத்தி சொன்னீங்க, மென்டல் ஹெல்த் பத்தி சொன்னீங்க, அதனால PCOS அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. இது தவிர்த்து பெண்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதும் ஸ்லீப் அப்படிங்கிறதும் வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது, அதை எப்படி அவங்க பார்த்துக்கணும்? ஸோ நிறைய பேர்
குழந்தைக்கு சம்டைம்ஸ் ஓகே டயட் எக்ஸசைஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தவிர ஸ்லீப்புங்கிறது நம்ம சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில், பிஸி லைஃப் ஸ்டைலில். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் நாட் மோர் தென் யோர் டயட் அண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்வேன். ஸோ எஸ்பெஷலி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே வந்து ஹெல்த்தே மாறி போச்சுன்னு சொல்லணும். பகல் நேரம் எப்போ எந்திரிப்பாங்க? ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் டைம், லஞ்ச் டைமுக்கு தான் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. இதனாலேயே ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்? உங்களோட சர்க்கேடியன் ரிதம் ஆஃப் ஹார்மோனல் செக்ரீஷனுங்கிறது இட் இஸ் யூஸ்வலி 10 PM to 6 AM. இந்த டைமில் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஹார்மோன் சரியாக சுரக்கிறது, நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸும் சரியாக இருக்குது. இது எல்லாமே நம்ம மாற்றி கொண்டு வரும்போது டெஃபினட்டாக அதனால பின்விளைவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் த டைம் யுவர் பாடி இஸ் ஹீலிங். ஸோ அந்த ரெஸ்டிங் டைம் பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு. அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து இப்போ ஒபிசிட்டி வந்து பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது அதிக உடல் எடை அப்படின்றது வந்து பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும்? அண்ட் இந்த ஒபிசிட்டினால வந்து கரெக்டாக வந்து கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போல்லாம் ஒபிசிட்டி இஸ் நோ மோர் எக்ஸெப்ஷன், இட் இஸ் த ரூல்னு தான் சொல்வேன். எவ்ரி அதர் பர்சன் நம்ம பார்க்குறவங்க வந்துட்டு உடல் எடை ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஸோ ஒபிசிட்டின்னு சொல்கிறது எப்படி? BMI மோர் தென் 28 இருக்கும் போது நம்மளுக்கு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், அதுக்கப்புறம் 30க்கு மேலே போனால் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பாடி ஃபங்க்ஷன், இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரதுக்கான ரிஸ்க்கோ, இல்லாட்டி வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது, பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது, பேபி நிற்கிறது தள்ளி போகிறது, குழந்தை உண்டாகினோடனே உங்களுக்கு பிபியோ சுகரோ, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், சுகர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா அந்த ஜீன்ஸை நீங்கள் உங்கள் அன்பார்ன் சைல்டுக்கு பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இது பிற்காலத்தில் வளர்ந்து வரும்போது அவங்க நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் லைக் பிபி, சுகர் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்க போகுது. அஃப்கோர்ஸ் டெலிவரி டைம்லேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பீரியடில் நம்மளுக்கு போடுற வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லெவலுக்கு மேலே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே அவங்களுக்கு வந்துடும். இப்போ இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னென்சி எவ்வளோ இருக்கணும்? காமனாக நம்மளுக்கு 10 to 12 கிலோ ஏறி இருக்கணும். பட் ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ லைசன்ஸ் டு ஈட் வாட் எவர் யூ வாண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெக்னென்சியில் வந்து எல்லாத்தையும் வச்சு கொடுத்து நிறைய சாப்பிடு, அப்போ தான் குழந்தை ஊட்டச்சத்து ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சிட்டு தவறாக ஓவர் வெயிட் ஏற்றி விட்டுடுறோம். ஸோ அதுவே நம்ம ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா ரொம்ப வெயிட் கெயின் இருக்காது. அண்ட் இட் இஸ் ஈஸியர் டு லூஸ் தட் வெயிட் ஆஃப்டர் சைல்ட் பர்த்ன்னு சொல்லிட்டு சொல்வேன். எக்ஸசைஸ் பண்ண விடுறோமா ப்ரெக்னென்ட் லேடியை? படிக்கட்டு ஏறலாமா? அப்படியே ரெஸ்ட்லேயே வச்சுருக்கணுமா? இப்படி தான் கேட்குறாங்க. ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு நேச்சுரல் கண்டிஷன் தான், வியாதி கிடையாது இல்லை. ஸோ இந்த லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி நீங்கள் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ வித் சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் டெஃபினட்டாக நம்ம கண்டினியூ பண்ணலாம் கர்ப்பமாக இருக்கும் போதும். அது உங்களுக்கு டெலிவரி சீக்கிரமாக ஈஸியாக ஆகிறதுக்காகவும் உதவும்னு சொல்வேன். ஸோ நீங்கள் கம்மியாக வெயிட் ஏறி இருந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸியர் டு லூஸ் தட் வெயிட் ஆஃப்டர் சைல்ட் பர்த். குழந்தை பிறந்தோன்னா அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கே ஒரு நியூபார்ன் குழந்தை இருக்குது, பிரெஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு மாதம் 2 மாதம் ஆகும் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சு ஒரு ரொட்டீன் செட் ஆகிறதுக்கு. பட் அதுக்கப்புறமா என்ன ரீசன் நிறைய பேர் வெயிட் குறைக்காததுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லேக் ஆஃப் அவேர்னஸ். என்ன பண்ணணும் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு, தானா போகுமா, என்ன செஞ்சால் குறையணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் டைம் தான் எல்லாரும் சொல்கிற காமன் ரீசன். பட் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். மைண்ட் செட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு மைண்டு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணாதான் உடம்பு ஒத்துழைக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்களால் அரை மணி நேரம் செலவழிக்க முடியலையா, 10 நிமிஷம் ஆரம்பிங்க. லேட்டஸ்ட் ரிசர்ச் சேஸ் தட் நீங்கள் 10 minutes எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கூட இட் ஹேஸ் பெனிஃபிட்ஸ்ன்ட்டுன்னு. ஸோ ஸ்டார்ட் வித் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்வேன். ஒவ்வொரு படியாக அதுக்கப்புறம் பில்டப் பண்ணலாம். அண்ட் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு பெல்ட் கட்டுவாங்க. இஸ் இட் குட் ஆர் பேட் டாக்டர்? இட்ஸ் நைதர் குட் நாட் பேட்னு சொல்வேன். அதுதான் சொல்லுவாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்கிட்ட திரும்ப செக்அப்க்கு வரும்போது வயிறு அப்படியே தான் இருக்கும் இல்லையா, டெலிவரி ஆயிடுச்சா இல்லையானே ஒரு சந்தேகம் இருக்கும்.
தட் இஸ் பிகாஸ் இவ்வளோ உங்கள் மசில் என்ன, அந்த தொப்பை என்ன, உங்களுக்கு ரெக்டஸ் மசில்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கு. அது அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது உங்களோட பேபியை வந்து 9 மாசத்துல தாங்கிறதுக்கு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது என்ன ஸ்ப்ரிங்கா, அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கோ இன் இல்லையா. அது லூஸாக இருக்க போது அந்த லாக்ஸிட்டி தான் உங்களுக்கு அந்த தொப்பையாக வந்து தெரியுது. ப்ளஸ் வாட் எவர் ஃபேட் ஹஸ் பீன் டெபாசிட்டட். ஸோ இதை எப்படி குறைக்கணும்? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி கோர், யோர் ரெக்டஸ் மசில், யோர் ஹோல் கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி குறைக்கணும். பெல்ட் எந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ண போகுது, எஸ்பெஷலி சி செக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை இப்படி வச்சு தாங்கிட்டே நடப்போம். பிகாஸ் கொஞ்சம் பெயினாக இருக்கும், யூட்ரஸ் வெயிட் போய் முன்னாடி விழும் போது பெயினாக இருக்கும். ஸோ போடுறது தவறு கிடையாது, ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கும். தவிர அது போட்டதுனால உங்கள் தொப்பையெல்லாம் குறைய போதா மறைய போதா, டெஃபினட்டா இல்லை. அந்த பெல்ட்டை எடுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும்னு சொல்லுவோம். அண்ட் டாக்டர், அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, மெனோபாஸ் டைமுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய எலும்புகள் உறுதி, தசைகளின் வலிமை வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவங்களுடைய எலும்புகளின் ஆரோக்கியத்தில் அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்தலாம், என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ மெனோபாஸ் டைமில் ஏன் வந்து நிறைய சேஞ்சஸ் உடம்புல நடக்குது? ஈஸ்ட்ரஜனுங்கிற ஒரு ஹார்மோன் ஓவரீஸ்லேருந்து சுரக்கிறது, அது அதோட வேலை நின்று போயிடுது. ஓவரி ஷட் டவுன் ஆகும்போது அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ட்ராப் ஆகுது. ஸோ இது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கின் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான சான்ஸு, செக்ஸ் போது பெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த் குறையிறது, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறது, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எதிர்கொள்ளப்படும். பட் இதுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? இதே தான் டயட்டில் வந்துட்டு கால்சியம் வந்து இன்க்ரீஸ்டாக எடுத்துக்கணுங்கிறது முக்கியம். முன்னாடிலாம் கால்சியம்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் தெர் இஸ் அ நியூ மூமெண்ட் வேர் டெய்ரியே வந்து இட் இஸ் காசிங் ப்ராப்ளம்ஸ், அதிகம் எடுத்துக்க வேணாங்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ டெய்ரி பிடிக்காதவங்க, தட் இஸ் பால், தயிர், மோர், பன்னீர் அந்த மாதிரி பிடிக்காதவங்க அதர் சோர்சஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், சியா சீட்ஸ் இருக்குது, ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த்தியர் திங்ஸ் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். கால்சியம் ரிச்சாக எடுத்துக்கணுங்கிறது முக்கியம். அண்ட் அதிக அளவுக்கு கால்சியம் இல்லை, போன் ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்தால் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது தவிர போன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம அவசியம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். முன்னாடிலாம் என்ன, எங்கள் அம்மாவே முன்னாடி கேட்பாங்க, ஜிம்முக்கு போனால் லேடிஸ் மஸ்குலர் ஆகிடுவாங்க, அசிங்கமாக இருக்கும், அது பெண்மை வந்து குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக கிடையாது. லைட் வெயிட்ஸ் வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போது ஆண்கள் மாதிரி நம்ம மஸ்குலர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இட் இஸ் கோயிங் டு பில்ட் அப் லீன் மசில், நம்ம ஃபேட் பர்சன்டேஜ் பாடியில் குறைய போகுது. ஸோ லீன் மசில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யோர் ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ்க்கான வாய்ப்புகள் குறைய போகுது. அஸ் வெல் அஸ் யோகா பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதில் உங்களுக்கு பேலன்ஸ், ஏன்னா வயசாக என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஸ்டபிலிட்டினால ரிஸ்க் ஆஃப் ஃபால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். யோகா வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கறது, உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் எக்ஸசைசஸ் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் தவிர்க்கும்னு சொல்லிட்டு சொல்வேன். மார்னிங் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்கள் லங்ஸ், உங்கள் இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி ஒரு சில கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா? அண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்பரான டெஸ்ட்லாம் எடுத்துக்கணுமா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அண்ட் லேட்டாக தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். கெரியர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இது தவறுன்னு நான் சொல்லவே முடியாது. எல்லாம் செட்டில் ஆகி பேபிக்கு ட்ரை பண்ணும் போது சம்டைம்ஸ் வி ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஆர் குழந்தையின்மைங்கிற ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பிஃபோர் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட்போன்மெண்ட்டுக்கு அவசியம் சில டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்வேன். இது என்ன, பெண்களை பொறுத்த அளவுக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, ஓவரீஸில் சிஸ்டெல்லாம் இல்லை, எண்டோமெட்ரியோசிஸுங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு ஒவேரியன் ரிசர்வ், கருமுட்டை எண்ணிக்கை கருமுட்டை பையில் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். ஆண்களும் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு செமன் டெஸ்ட் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் ஒரு வயசில் இருக்கவங்களுக்கு இவ்வளோதான் கருமுட்டை எண்ணிக்கை இருக்குன்னு கிடையவே கிடையாது. ஸோ சேம் ஏஜில் இருக்க பெண்களுக்கு, ஸோ 30 இயர்ஸ்லனா ஒருத்தருக்கு நிறையா இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போது இருக்க கருமுட்டையை தான் நம்ம வளர வைக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். தவிர
நம்ம புதுசா கருமுட்டை உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஃப்டர் வி ஆர் பார்ன். நம்ம அம்மா வயித்துல உண்டாயிருக்கும் போது நம்ம கருமுட்டை பையில எவ்வளவு கருமுட்டைகளோ அவ்வளவுதான் லைஃப் லாங், அதுல இருந்து நம்மளுக்கு குறையதான் போகுது தவிர we are all born with a different number of eggs. ஸோ கம்மியா இருந்தால் ஒரு வயதுல நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நிறைய இருந்தால் ஒரு வயசுல நார்மலா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஓவேரியன் ரிசர்வ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன் டு போஸ்ட்போன் சைல்ட் பேரிங். இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணி பெற்றுக்கிறதுக்கு சேஃபான்னு தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர்ன்னு சொல்வேன். ஸோ டாக்டர், பெண்கள் தன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம்? அண்ட் இதுக்காக ஃபெமினைன் வாஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நிறைய கிடைக்குது. இது பாதுகாப்பானதா அண்ட் சரியானதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ வருஷம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, பட் ஒரு வாஷ் வந்தது சடனாக பார்த்தீங்கன்னா ஆலோவேராங்கிறாங்க, ஃப்ரேக்ரன்ஸுங்கிறாங்க. சிலது எஸ்பெஷலி ஃப்ரேக்ரன்ஸ் கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் டவுன் ரைட் ஹார்ம்ஃபுல். அதை யூஸே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் தவிர அதனால எந்த உங்களுக்கு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. வெஜைனாங்கிறது இட்ஸ் அ செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நம்மளுக்கு. அதுவே தன்னைத்தானே க்ளீனாக வச்சுக்கும் தவிர அதுக்கு நம்ம சோப்போ ஷாம்புவோ இந்த மாதிரி ஃபெமினைன் வாஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியம். வெஜைனாவோட பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு இட் ஹேஸ் அ அசிடிக் pH. அதுவே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்க போகிறது. பட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஆல்கலைன் ஆக்கணும்னா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகரிக்கும் தவிர குறைய போகிறது கிடையாது. யாராவது ஆண்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இல்லையா? ஸோ இது இட் இஸ் சம்ஹவ் அன்க்ளீன் ஆர் அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இட் இஸ் அ ஃபால்ஸ் பிலீஃப்னு தான் சொல்வேன் தவிர ஜஸ்ட் வாஷிங் வித் வாட்டர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக் வாஷஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே டாக்டர், ஸோ நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க டாக்டர். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு, பெண்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் குறித்த டேக் ஹோம் அட்வைஸாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டாக்டர்? ஸோ ஒரு சேயிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, when you educate a woman you educate not only her but her whole familyங்கிறது. பெண்கள் எப்பவுமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல லாஸ்டாக தான் அதை வைக்கிறோம். பட் அதை ஃபஸ்ட்டாக வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சில ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணும் போது தான் அது உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. அண்ட் ஒரு பெண் குழந்தை உண்டாகும் போது ஷீ இஸ் கோயிங் டு பாஸ் ஆன் தோஸ் ஹெல்த்தி ஜீன்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஹெல்த்தே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ த ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு பிரச்சனைக்கும் மருந்து மாத்திரையிலேயே தீர்வு கண்டுபிடிச்சிட முடியுங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. நம்ம பேசிக் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதுவே நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக உதவும்னு சொல்லிட்டு சொல்வேன். ஸோ உங்கள் ஹெல்த் உங்கள் கையில தான் இருக்கு and it is up to us to take responsibility for our own well-being தான் சொல்வேன். ஓகே டாக்டர், ஸோ பெண்களுடைய ஆரோக்கியம் பற்றின நிறைய முக்கியமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம். உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரியா கல்யாணி அவர்கள் கலந்துக்கிட்டு பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து நிறைய முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இங்க இருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அஸ்வத் அண்ட் பூஷிதா சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.